திருப்பதி ஏழுமலையான் கோவில். கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் பலி. இந்த துயரச் செய்திதான் நேற்றைய தினம் ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர வைத்துள்ளது. சொர்க்கவாசல் தரிசனத்திற்காக திறக்கப்பட்ட டிக்கெட் கவுண்டர்களில் கூட்டம் அலைமோத என்ன காரணம்? நடந்த கோர சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையில் இறங்கினோம். ஆந்திர மாநிலம் திருப்பதி தேவஸ்தானம். உலகின் பணக்கார இந்து மத கடவுள்களில் திருப்பதி ஏழுமலையான் மிக முக்கியமானவர். திருப்பதிக்கு சென்றால் வாழ்க்கையிலும் நல்ல திருப்பம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை ஆன்மீகவாதிகளிடம் அதிகரித்துள்ளது. அதன் காரணமாக வருடம் முழுவதும் திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். நாள்தோறும் ஏழுமலையானை தரிசிக்க பெருந்திரளான பக்தர்கள் திருமலாவுக்கு வருவதால் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு தேவஸ்தான நிர்வாகம் பல்வேறு திட்டமிடல்களை செய்துள்ளனர். அதிலும் குறிப்பாக ஆன்லைன் டிக்கெட் நடைமுறைப்படுத்திய பிறகு தேவஸ்தான நிர்வாகத்தால் ஓரளவு பக்தர்கள் கூட்டத்தை சமாளிக்க முடிந்தது. இந்நிலையில்தான் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் தரிசனத்திற்கான டிக்கெட் ஜனவரி 9ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்திருந்தனர். அதோடு ஜனவரி 10 முதல் 19ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் தரிசனத்திற்கான டிக்கெட் வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என கராராக அறிவித்துள்ளனர். இதையடுத்து விஐபிகளும் விவிஐபிகளும் வழக்கம் போல பணக்கார கடவுளை தரிசிக்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் டிக்கெட் பெற்றுவிட, மற்றவர்களுக்காக திருப்பதியில் 8 கவுண்டர்களும் திருமலாவில் 1 கவுண்டரும் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்று அதிகாலை 5 மணி முதல் டிக்கெட் கவுண்டர்கள் திறக்கப்படவிருந்த நிலையில் நேற்று இரவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருப்பதியில் கூடியிருக்கிறார்கள். கவுண்டரின் முன்வரிசையில் இடம் பிடிப்பதற்காக பக்தர்கள் முந்தியடித்து இடம் பிடிக்க முயன்றிருக்கிறார்கள். இதனால் அங்கே எதிர்பாராத தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உள்ளனர். இதனை சற்றும் எதிர்பாராத காவல்துறையினராலும் நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கிறது. இதனால் சிலர் மூச்சு திணறி அங்கேயே மயங்கி விழுந்திருக்கிறார்கள். இக்கட்டான அந்த சூழலிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி அளிக்க முன்வராத பக்தர்கள் சொர்க்கவாசல் தரிசனத்தை காண டிக்கெட் எடுப்பதற்கே முந்தியடித்திருக்கிறார்கள். இதில் மூச்சு திணறி மயங்கி விழுந்த 6 பேர் பரிதாபமாக இறந்து போயுள்ளனர். அதில் தமிழகத்தில் உள்ள சேலம் பகுதியைச் சேர்ந்த மல்லிகா என்ற பெண்ணும் பொள்ளாச்சியை சேர்ந்த நிர்மலா என்கிற பெண்ணும் பலியாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த பிரதமர் மோடி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார். அதேபோல் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சந்திரபாபு நாயுடு சம்பவம் குறித்தும் பக்தர்களின் பாதுகாப்பு குறித்தும் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார். சமீபத்தில் புஷ்பா 2 ஓடிய திரையரங்கிற்கு நடிகர் அல்லு அர்ஜுன் சென்றதால் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் பலியான சம்பவம் ஆந்திர அரசியலிலும் பெரும் விவாதத்திற்கு வழிவகுத்தது. இது தொடர்பாக அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு அதன் பிறகு அவர் ஜாமீனில் வெளிவந்தார். நடிகரின் அஜாக்கிரதையான செயல்தான் ரசிகையின் மரணத்திற்கு காரணம் என கடும் கண்டனங்கள் எழுந்தது. இந்நிலையில் திருப்பதி டிக்கெட் கவுண்டரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஆந்திர அரசியலிலும் புயலாக வீச தொடங்கியிருக்கிறது. பக்தர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் சரிவர செய்து கொடுக்காததுதான் நடந்த கோர சம்பவத்திற்கு காரணம் என எதிர்க்கட்சிகள் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர்.